வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, சிலர்லாம் வந்துட்டு அவங்க குழந்தைங்களுக்கு பர்த்டே இருக்குன்னா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமா அவ்வளோ காசு செலவு பண்ணி, மஞ்சள் நீராட்டு விழாவா செலிப்ரேட் பண்ணணுமா அவ்வளோ காசு செலவு பண்ணி, சீமந்தம் பண்ணணுமா அவ்வளோ காசு செலவு பண்ணி, இல்லை ஒரு பொம்மை பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமா அவ்வளோ காசு செலவு பண்ணி, இல்லை சிலர்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அவ்வளோ காசு செலவு பண்ணி இப்படிலாம் கூட யோசிக்கிறாங்க. ஸோ காசை இவ்வளோ செலவு பண்ணுமா, காசுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஆசைங்களை வந்துட்டு நம்ம நிறைவேற்றாமல் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காசு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களோட அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஒரு 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 முக்கியமான ஒரு ப்ரிசியஸான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், அந்த புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும், கேக்லாம் வைக்கணும், எவ்வளோ ஆசை இருக்கும். சிலருக்கு மஞ்சள் நீராட்டு விழாலாம் ஆசை இருக்கும், சிலருக்கு ஆசை இருக்காது, சிலருக்கு ஆசை இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் காஸ்டியூம்லாம் போட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆசை இருக்கும். எல்லா பெண்களுக்கும் அந்த சீமந்தம்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் போட்டு சீமந்தம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் அவங்களோட மனசில் ஆசை அவ்வளோ இருக்கும். அது அவங்க வெளியில் சொல்லலைனாலும் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணுங்கிறது தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணவே வந்துச்சு. இந்த பணம் போகுதேன்னு அந்த ஹாப்பினஸ் எல்லாம் அந்த ஆசையெல்லாம் அவங்கள தூளாக நொறுக்கி விடுறது ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எப்போவுமே பணம்னே பார்க்காம சந்தோஷத்தை முதல்ல ப்ரையாரிட்டியாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.